நான் கடையை முடிச்சுட்டு வரையில் கரெக்டாக 4 மணிக்கு போய் காய்ச்சலோடு வந்தேன். காய்ச்சலோடு வந்தோம்னா அப்படியே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை மார்க்கெட்டில் காய் வாங்கிட்டு அப்படியே வந்து பார்த்தா காய்ச்சல், ஓவர் காய்ச்சல். எனக்கு காய்ச்சல் விட்டோன்னா அவனுக்கு வந்துருச்சு. ஒரு 500 சம்பாதிச்சோம்னா 1000 செலவு பண்ணுது மாற்றி மாற்றி. என்னன்னே தெரில, நம்மளோட ராசியோ என்னமோ தெரில. சம்பாதிச்ச காசு கூட நிற்க மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல் செலவாக இந்த வாரம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்கு. ஊசியை வந்து பார்த்து அப்படியே காய்ச்சல் வெறுப்பாக இருந்துச்சு. அப்படியே சரி இது மாதிரி பிள்ளைய வச்சுக்கூடாதுன்ட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு ஊசியை போட்டு வந்து இட்லியை வச்சு 2 இட்லியை சாப்பிட்டு மாத்திரை போட்டு தூங்கிட்டேன். எனக்கு அந்த காயெல்லாம் கதை எடுத்து வச்சு விட்டுது. இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி வெள்ளமாக வீடியோ போட முடியல. அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணுறது, நம்ம 10 ரூபா சம்பாதிச்சா 20 ரூபா செலவு வருது. நம்ம என்ன யாரையும் ஏமாற்றி பிழைக்கல. உழைச்சா சூடு நிற்க மாட்டேங்குது. என்னென்னு தெரியல, நம்ம முகராசியும் தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.